ஃப்ரெண்ட் ஒருத்தன் பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி யூடியூப்பில் வீடியோஸாக போட்டுட்டு இருந்தான். ஒரு வாட்டி 200 km/h வேகத்தை தாண்டி பைக்கை ஓட்டி வீடியோவை போட்டிருந்தான். அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸை மீறினான்னு சொல்லி அவன் மேலே போலீஸ்லாம் கேஸ் கூட போட்டாங்க. அப்புறமா இது மாதிரி பண்ணுறதுனால உன்னை பார்த்து இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளை மற்ற பசங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுவாங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணி அது மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னு அவனை வெளியே விட்டாங்க. ஆனால் அவன் திருப்பியும் அதே மாதிரி வேகமாக ஓட்டி வீடியோ போட ஆரம்பித்தான். நேரில் நான் பார்க்குறப்போ முன்னாடி அவன் வேகமாக ஓட்டி போட்ட வீடியோவை விட பைக் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அவன் வீடியோவில் ஸ்பீடோமீட்டரில் 100-110ன்னு தான் காட்டுது. எப்படி இந்த வாட்டி அவன் போட்ட வீடியோவில் கம்மியான ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியுதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது, அவன் பைக்கில் இருக்க ஸ்பீடோமீட்டரில் மேக்னிடியூட் கம்மியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூனிட்டை km/hலேருந்து மைல்ஸ்/ஹவராக மாற்றி வச்சுருக்கான்னு. நாம் டெய்லி லைஃப்பில் பார்க்குற சாதாரண மக்களே ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பல யூனிட்ஸை வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெவ்வேறு மொழியோடையும் கலாச்சாரத்தோடையும் வளர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளோ யூனிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க? இப்படி இருந்ததுன்னா அவங்களால தங்களோட கண்டுபிடிப்புகளை எப்படி வெளி உலகத்துக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும்? சாதாரணமாக நாம் பூ வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா 1 முழம் 2 முழம் அப்படின்னு முழம் கணக்கில் தான் பூவெல்லாம் வாங்குவோம். ஆனால் அதுலேயுமே ஒவ்வொருத்தரோட கையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பூலையும் டிஃப்ரென்சஸை நம்மளால் நோட் பண்ண முடியும். இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1960ல் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பொதுவான ஒரு வழியில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட தேவையை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அதை தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது பன்னாட்டு அலகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ரெஞ்ச் வேர்டான சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற வேர்டில் இருந்து தான் டிரைவ் பண்ணப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து 7 பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை தேர்ந்தெடுத்து அதை பேஸ் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை அளவீடுகளாக வகைப்படுத்தி அதுக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை டிஃபைனும் பண்ணாங்க. முதல்ல லென்த் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பல மெஷரிங் யூனிட்ஸை கொண்டதாக இருக்குது. சாதாரணமாக நாம் யூஸ் பண்ணுற ஸ்கேலில் கூட ஒரு சைடில் சென்டிமீட்டர்ஸ்லையும் இன்னொரு சைடில் மில்லிமீட்டர்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நாம் டெய்லர்கிட்ட போகிறப்போ ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு கொடுக்கும்போது அவர் மெஷர் பண்ணுற டேப்பில் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் இன்ச்சஸ்னு ரெண்டுத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி மாஸ் டைம் அப்படின்னு எல்லா பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் வெவ்வேறு கண்ட்ரீஸில் வெவ்வேறு வகையில் மெஷர் பண்ணப்படுது. லென்த், மாஸ், டைம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தெரியுதுல்ல? இதை ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி கொண்டாட போகிறீங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு ரஃப்பாக ஒரு ஐடியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 12 பேர் வராங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் 3 ஸ்மால் சைஸ் பீஸா ஆர்டர் பண்ணுறீங்க. இதில் ஒன்றுத்துலேயும் 4 ஸ்லைஸ், ஸோ டோட்டலாக 12 ஸ்லைசஸ் கிடைக்கும். இப்படியும் வாங்கலாம். அதுவே ஒரே லார்ஜ் பீஸாவில் 12 சைஸஸ் வர மாதிரியும் வாங்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் ஜூஸ் அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்னு நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக பீஸாவோட குவான்டிட்டி 12 ஸ்லைசஸ். அதே மாதிரி தான் மோல், அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும். ஒரு பொருளோட அளவை இது குறிக்கும். ஒரு மெட்டீரியலில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையோ இல்லை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையோ மெஷர் பண்ண இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போது நாம் பார்த்த மோல் அப்படிங்கிறது
இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லப்படுற ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட எஸ்ஐ யூனிட் தான். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலி இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை கிராம் ஆட்டம், கிராம் மாலிகுல் அப்படின்னு மெஷர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இப்போது பார்ட்டியில் கண்டிப்பாக கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் வைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கலர் மாறக்கூடிய லைட்ஸில் சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதோட பிரைட்னஸை கூட கம்மி பண்ணவோ இல்லை அதிகப்படுத்தவோ முடியும். ஆம்பியன்ஸ் லைட்டிங் எஃபெக்ட்னு இப்போல்லாம் மக்கள் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி இந்த லைட்டோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறப்போ அதை நாம் எதில் மெஷர் பண்ணுறது? தோராயமாக கம்மி அதிகம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக நாம் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். இதோட எஸ்ஐ யூனிட் கேண்டலா. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்ட்டிலாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவி நைட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பர்ஃபெக்டான ஆம்பியன்ஸ் அண்ட் மூடை செட் பண்ண நீங்கள் 25 to 35 கேண்டலா பர் ஸ்கொயர் மீட்டர் இருக்க மாதிரியான லைட்டை தான் யூஸ் பண்ணணும். இந்த லூமினஸ் இன்டென்சிட்டியையும் கேண்டில் பவர், ஸ்பெரிக்கல் கேண்டில் பவர்னு வெவ்வேறு விதமாக மெஷர் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் மூவிலாம் பார்த்துட்டு முடிச்சிட்டிங்க. தூங்கி காலையில் எழுந்ததும் டீ குடிப்பீங்க இல்லையா? அது ஹாட்டாக இருக்குமா இல்லை கோல்டாக இருக்குமா? கண்டிப்பாக ஹாட்டாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அம்மா டீ வச்சதை மறந்து காலையில் அப்படியே விளையாட போயிட்டீங்கன்னா வந்து பார்க்குறப்போ அந்த டீ ஆறி போய் சில்லுன்னு ஆகிடும் இல்லையா? இப்படி ஒரு பொருள் எவ்வளோ ஹாட்டாகவும் எவ்வளோ கோல்டாகவும் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் வந்த அப்புறம் அம்மா அந்த டீயை சூடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறப்போ அது ஹாட்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பொருளுக்கு ஹீட்டை கொடுக்குறப்போ அதோட டெம்பரேச்சர் அதிகரிக்கும். அதுவே அந்த பொருள்லேருந்து ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் குறையும். வெவ்வேறு கண்ட்ரீஸில் வெதர் ஃபோர்காஸ்டிங்கை வெவ்வேறு விதத்தில் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் 87 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை மெஷர் பண்ண பயன்படுற யூனிட். நம்ம ஊர்லலாம் சென்னையில் 35 டிகிரி செல்சியஸ் வெயில் சுட்டரிக்கிறது அப்படின்னு செல்சியஸ் ஸ்கேலில் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டமில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியோட மெஷரை தான் நாம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். சப்போஸ் இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வராருன்னு வைங்க. அங்கே அவங்க மாஸை பவுண்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. அவர் இங்கே வந்து அவரோட மாஸை மெஷர் பண்ணால் 70 kgன்னு காட்டும். 154 பவுண்ட் மாஸ் இருந்த அவர் அந்த மாதிரி பார்த்து பழகிட்டு இங்கே வந்து திடீர்னு அதில் பாதி அளவு இருக்கிற மாதிரி காட்டுறப்போ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் இல்லையா? இதே மாதிரி கால்குலேஷனில் நடந்த சின்ன எரர்னால நாசாவோட ஒரு மிஷனே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? செவ்வாய்க்கோளோட காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறதுக்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவோட தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா, மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்ற சுற்றுக்கலத்தை அங்கே அனுப்புனாங்க. இது 9 மாதம் கழித்து செவ்வாய்க்கிட்ட நெருங்கி போனப்போ சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு கண்ணுக்கு தெரியாமல் மாயமாக மறைஞ்சிருச்சு. கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிஃபோர்னியாவில் இருந்த பனி வழிநடத்தும் குழுவுக்கும் இடையில் கம்யூனிகேஷனில் ஏற்பட்ட குழப்பம்தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இதனால மட்டும் நாசாக்கு அப்ராக்சிமேட்டாக $125 மில்லியன் நஷ்டமாக இருக்கு. ஒரு டீம் எஃபிஎஸ் சிஸ்டம், அதாவது லென்த்தை ஃபுட்லையும் மாஸை பவுண்ட்ஸ்லையும் டைமை செகண்ட்லையும் கால்குலேட் பண்ணுற மெத்தட். இது பெரும்பாலும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி எம்கேஎஸ், அதாவது லென்த்தை மீட்டர்லையும் மாஸை கிலோகிராம்லையும்
டைமை செகண்ட்லேயும் மெஷர் பண்ணுறது தான் இது. இப்படி 2 டீம்ஸும் வேறு வேறு சிஸ்டமில் மெஷர்மெண்ட் பண்ணதுனால தான் கால்குலேஷன்ஸில் தவறு ஏற்பட்டதுன்னு பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் தான் அதிகமாக எல்லாராலையும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் இதில் நம்மளால் எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர் மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதோட ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாம் சரி செய்யறதுக்காக தான் பேஸ் குவான்டிட்டிஸ்னு இன்னும் சிலதெல்லாம் சேர்த்து 1960ல் எஸ்ஐ சிஸ்டம் அறிமுகமாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்ஐ சிஸ்டம் பற்றியும் அதோட யூனிட்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை தான் மீட் பண்ணுறேன். பாய்.